சூப்பர் சாஃப்ட்டான பன்னீர் வீட்ல ஈஸியா பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா, மில்க் கொஞ்சம் எக்ஸஸா இருந்துச்சு. ஸோ, அத வச்சு தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஒரு கடாயில வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, மில்க்கையும் அது கூட சேர்த்துட்டு, நல்லா வந்து கொதி வரணும். ஃபர்ஸ்ட்டு கொதி வந்தக்கப்புறமா, 1/4 கப்பு வினிகர், அதுக்கப்புறம் 1/4 கப்பு தண்ணி வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கணும். அத கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, பாலோட இந்த மாதிரி ஆட் பண்ணி, லைட்டா மெதுவா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம லைட்டா கலர கலர பார்த்தீங்கன்னா, அந்த திரியா ஃபார்ம் ஆகும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திக்கான பன்னீர் வந்து உங்களுக்கு மேலே சேர்ந்துருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு முஸ்லின் கிளாத்ல இந்த மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி அலசிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டக்கு அப்புறமா அதை வந்து ஒரு பாத்திரத்து மேலே வச்சு அதை லைட்டாக நம்ம ஷேப் பண்ணிட்டு திருப்பி அந்த முஸ்லின் கிளாத்தால் மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சு ஒரு 1 ஹவர் வச்சிடணுங்க. 1 ஹவர் அதை நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டா பன்னீர் வந்து நல்லா கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதே மில்க்லேயே நம்ம திரும்ப வந்து இந்த மாதிரி செகண்ட் டைம் நம்ம வினிகர் ஊற்றி பண்ணால் இந்த மாதிரியும் திரும்ப நம்மளுக்கு பன்னீர் கிடைக்குங்க. ஸோ இதையும் வந்து அதே ப்ராசஸில் இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சு நம்ம மேலே வெயிட் வச்சிடணும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறம் எப்படி வந்து சூப்பராக வந்து பன்னீர் ஃபார்மாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல கெட்டியாக ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் பன்னீர் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். கடையில் வாங்குறத விட இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. நான் இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது அப்படியே நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.